ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். உன்னி கிருஷ்ணன் மனசில் கலிக்கும் போல் உன்னிகள் வேணுமோ மக்களாய். கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்த்தனா, கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே. அதாவது சின்ன கிருஷ்ணன் நம் இதயங்களில் நடமாடுகையில் நமக்கான சொந்தமாக சிறுவர்கள், அதாவது குழந்தைகள் தேவையா என்ற வரிகள். இவை நம் என்ன சொல்கிறார் என்றால், அந்த அழகான குழந்தை குருவாயூரப்பன் நம் இதயங்களில் நடமாடும் பொழுது நமக்கான சொந்த மழலைகள் தேவையா என்றே அர்த்தமாகிறது. இந்த வரிகளை தொடர்ந்து குருவாயூரப்பனின் சிறந்த பக்தரான பூந்தானம் அவர்களின் வரலாற்றை காணப்போகிறோம். பூந்தானம் அவர்களின் வரலாற்றில் நம்ம உன்னி கிருஷ்ணன், அதாவது உன்னி என்றால் குழந்தையை குறிப்பிடுங்க, அந்த குழந்தை கிருஷ்ணனான குருவாயூரப்பனோட லீலைகள் மிக ஏராளமாக இருக்கிறதுங்க. எப்படி பூந்தானம் குருவாயூரப்பனை தன் சொந்த குழந்தையாக எண்ணிக்கொண்டு குருவாயூரப்பன் மேலே அளவு கடந்த பாசம் வச்சிருந்தாரோ, அதே போல தன்னுடைய பக்தனான பூந்தானத்து மேலே குருவாயூரப்பனுக்கு அவ்வளவு பிரியம். பூந்தானத்திற்கு ஏதாவது ஒன்று, யாராவது ஏதாவது பூந்தாவனத்தை சொன்னார்கள் என்றால் குருவாயூரப்பனால் அதை சகிச்சிக்க முடியாது. அவருடைய லீலைகளை காணலாம் வாங்க. இதை நாம் பகுதிகளாக காணப்போகிறோம். 2 அல்லது 3 பகுதிகளாக வரவிருக்கிறது. பூந்தானம் அவர்கள் 1547ஆம் வருடம் கேரளாவில் மலப்புரம் கீழாற்றுநூரில் அஸ்வினி நட்சத்திரம் மாசி மாசத்தில் பிறந்தவராவார். இவர் குருவாயூரப்பன் மேல பல காவியங்களையும் கீர்த்தனைகளையும் எழுதியிருக்கார். இவர் எழுதினதில் ஞானப்பானா என்ற ஒரு காவியம் மிகவும் உயர்ந்ததாகவும் கருதப்படுதுங்க. இன்றளவிலையும் குருவாயூரப்பனுக்கு பூந்தானம் அவர்களின் பாடல்களை இப்பொழுதும் பாடுவது மிக சிறப்பாக கருதப்படுது. இவர் எழுதியது பாசா கருணாமிருதம், குமாரகரணம், சந்தான கோபாலனா, இராக்காவியம், விஷ்ணு விலாசம், சீதா ராகவம், விஷ்ணு கீதா, பஞ்சதந்திரம் மற்றும் சிறந்த கீர்த்தனையான ஞானப்பானா. இத்தனையும் அவர் குருவாயூரப்பனை நினைத்து நினைத்து எண்ணி எண்ணி எழுதிய கீர்த்தனைகளும் காவியங்களும் ஆவை. இவை அனைத்தும் அவரது பக்தியில் நனைந்தவையாகும். பூந்தானம் அவர்கள் 20 வயதை எட்டிய உடனே அவருக்கு திருமணம் நடந்ததுங்க. திருமணம் முடிந்த உடனே பூந்தானத்திற்கு 2 குழந்தைகள் பிறந்தாங்க. 10 வயதை எட்டுவதற்கு முன்னரே அந்த 2 குழந்தைகளும் இறந்து போயிட்டாங்க. இந்த சோகம் தாழாமல் பூந்தானமும் பூந்தானத்தின் மனைவியும் ரொம்பவே மனதுடைந்து போயிட்டாங்கங்க. பிறகு எப்பொழுதும் கிருஷ்ண பஜனை, பூஜை அப்படின்னு இருவரும் இருந்திருக்காங்க. பிறகு கொஞ்சம் காலம் கழித்து திரும்பவும் பூந்தானம் மற்றும் அவரது மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்காங்க. 1 வருடம் முடிந்தவுடனே அன்னப்பிரசன்னம் விழா கொண்டாடணும் சொல்லி ஊரெல்லாம் சொல்லி உறவினர்கள் எல்லாம் அழைத்து மிக சிறப்பாக அந்த விழாவை கொண்டாடினாங்க. அப்பொழுது அன்றைய நாள் குழந்தையை பார்க்க நிறைய உறவினர்களும் பொதுமக்களும் வந்திருந்தாங்க. எல்லோருமே அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சுவதும் ஒருவர் கை மாறி இன்னொருவர் வைத்து கொள்வதுமாக இருந்துட்டு. அப்பொழுது பூந்தானமும் அவரது மனைவியும் வேறு வேலைகளில் அவசரமாக சென்று கொண்டு பார்த்து கொண்டு இருந்திருக்காங்க. ஒரு நேரம் ஒருத்தர் அந்த குழந்தையை கொஞ்சிவிட்டு ஒரு அறையில் பாய் விரித்து குழந்தையை படுக்க போட்டுவிட்டு அவங்க போயிட்டாங்க. பிறகு எப்பொழுதுமே அழுக்கு துணிகள் எல்லாம் ஒரு அறையில் போடுவாங்க. அந்த அறையில் தான் குழந்தைய படுக்க வச்சுருந்துருக்காங்க. அது தெரியாமல் அந்த குழந்தை மேலே ஒவ்வொருத்தராக அந்த துணிகளை போட ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே குழந்தைக்கு அன்னப்பிரசன்னம் செய்யணும், அழைத்து வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லோரும் குழந்தையை தேட ஆரம்பித்தாங்க. பிறகு அந்த அறையில் சென்று பார்க்கும் பொழுது குழந்தை இறந்த நிலையில் இருந்திருக்கு. இதை பார்த்ததும் பூந்தானமும் அவரது மனைவியும் மிகவும் மனமுடைந்து போயிட்டாங்க. என்ன இது,
தொடர்ந்து இது போல நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோட இருந்தாங்க. பிறகு பூந்தானம் ஒரு நாள் காலையில் யாரிடமும் சொல்லாமல் குருவாயூரப்பன் கோவிலுக்கு செல்ல ஆரம்பித்தார். குருவாயூரப்பனின் கோவில் 70 அல்லது 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கலாம். அத்தனை தொலைவில் தான் குருவாயூரப்பனின் கோவில் இருக்கிறது. இவர் நடைப்பயணமாகவே எப்போதும் சென்று வருவார். அன்றைக்கு ரொம்ப மனவேதனையோட குருவாயூரப்பன் கோவிலுக்கு சென்று குருவாயூரப்பனையே பார்த்து கொண்டு அவருடைய மனவேதனையெல்லாம் சொல்லி அழுது கொண்டு இருந்தார். ஒரு நிமிடம், ஒரு நொடி குருவாயூரப்பன் அவரது மடியில தவழ்றத அவர் பார்த்தார். உடனே குருவாயூரப்பன் மறைந்து போயிட்டான். அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது, குருவாயூரப்பன் அவனையே அவரது குழந்தையாக ஏற்றுக்கொள்ள சொல்கிறான் என்று. உடனே பூந்தானமும் புத்திர சோகத்தை மறந்து குருவாயூரப்பனை அன்றிலிருந்து தனது குழந்தையாக எண்ணிக்கொண்டு பாசத்தை காட்டி வந்தார். குருவாயூரப்பனும் பூந்தானத்தின் மீது அளவு கடந்த அன்பை வைத்தவனாக மாறினான். பிறகு ஒரு நாள் பூந்தானத்திற்கு எப்பொழுதும் பாகவத பாராயணமும் அதை வாசித்து காட்டுவதும் அவரது பழக்கமாக இருந்திருக்குங்க. அப்பொழுது ஒரு நாள் என்ன நடந்தது, அவரது மனைவி சொல்கிறாங்க, நம் இல்லத்தில் பாகவத பாராயணம் செய்யுங்க, அதற்காக சுற்றுமுற்று இருக்கக்கூடிய மக்களையும் சொந்தக்காரங்களையும் அழைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பூந்தானம் சொல்கிறாரு, நம்மிடம் போதுமான பண வசதி இல்லை, பின்ன எப்படி அழைப்பது? ஏனென்றால் பாகவதம் பாராயணம் செய்தால் அன்றைக்கு சாயங்காலம் பாகவதம் முடிந்தவுடனே வந்தவர்களுக்கெல்லாம் உணவு தர வேண்டும். அதுதான் எப்பொழுதும் வழக்கத்தில் இருக்குது. அதனால தான் பணப்பற்றாக்குறை இருக்கும் பொழுது எப்படி செய்யலாம் அப்படின்னு அவர் குழப்பத்தில் இருக்கும் பொழுது அவருடைய மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் குருவாயூரப்பன் மேலே பாரத்தை போட்டுட்டு செய்யுங்க, கண்டிப்பாக நான் உணவு சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு மனைவி சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் 7 நாள் பாகவதத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டு மக்களை எல்லாம் அழைத்து விட்டார். முதல் நாள் 2ஆம் நாள் போல 6 நாட்கள் பாகவதம் மிக சிறப்பாக நடந்தது. பாகவதத்தை ஒவ்வொரு தடவை அவர் சொல்லும் பொழுதும் மனதில் குருவாயூரப்பனை நிறுத்தி கொண்டே சொல்வார். அவ்வளவு சிறப்பாக அவர் பாகவதத்தை சொல்வாராம். 6வது நாளும் உணவெல்லாம் பரிமாறி எல்லாம் நல்லபடியாக முடிந்தது. 7வது நாள் பாகவதம் பாராயணம் முடிந்தவுடனே தன் மனைவியிடம் சென்று உணவெல்லாம் தயாராயிடுச்சான்னு பார்க்கலாம்னு பூந்தானம் போனார். போய் பார்த்தால் அடுப்பில் எந்த உணவும் கொதிக்கவில்லை, தயாராகவில்லை. ஆனால் மனைவியோ பூஜை அறையில் அமர்ந்தபடி தியானத்தில் இருந்தாங்க. இவர் நேரே சென்று என்ன எதுவுமே சமைக்கலையான்னு கேட்டார். உடனே அதற்கு அவங்க மனைவி சொன்னாங்க, இல்லை, அதற்கான பொருட்கள் வீட்டில் எதுவுமே இல்லை, கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு அவங்க மனைவி சொன்னாங்க. உடனே பூந்தானம் குருவாயூரப்பன் காலில் விழுந்து, குருவாயூரப்பா நீதான் ஏதாவது ஒரு வழி காட்டணும்னு வேண்டினார். அப்படி அவர் வேண்டிக் கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று பாகவதத்தில் பாராயணம் செய்யும் பொழுது இருந்த மக்களில் ஒருவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னமும் இங்கே? அங்கே இலை போட்டு பந்தி பரிமாற ஆரம்பிச்சாச்சு, எல்லாரும் உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு பூந்தானம் மற்றும் அவரது மனைவியை அழைத்தார். இவங்க இருவருக்கும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. உடனே எழுந்து போய் பார்த்தால் அங்கே உணவை பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அழகான இளம் வயது பெண்ணும் அழகான இளைஞரும் உணவு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கும் இவரது மனைவிக்கும் ஒரே குழப்பமாக இருக்கு. இவங்க இருவரையும் நம்ம இதற்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, யார் நம் வீட்டிற்கு இது போல பரிமாறுவது என்று குழப்பத்தில் இருந்தாங்க. பிறகு அன்று இரவு பூந்தானத்திற்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் தோன்றினாங்க. மகாவிஷ்ணு பூந்தானத்திடம் சொல்றாரு, நீ பாகவதம் பாராயணம் செஞ்ச இல்லை பூந்தானம், அது ரொம்ப அருமையா இருந்தது. எங்களுடைய கதைகளையும் லீலைகளையும் மிக அருமையா நீ சொன்ன, மக்களுக்கு எடுத்துரைத்த. அந்த நேரத்தில் நானும் லக்ஷ்மியும் உன் பக்கத்தில் தான் இருந்தோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு உணவு பரிமாறியதும் உணவை எடுத்து வந்ததும் நாங்கள்தான் அப்படின்னு சொல்லி
மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் கனவிலிருந்து மறைஞ்சிட்டாங்க. இதை கேட்ட உடனே பூந்தானத்திற்கு ஆனந்த கண்ணீர். குருவாயூரப்பா, கிருஷ்ணா, லக்ஷ்மி தாயே, நீங்க தான் வந்தீங்களா? எவ்வளவு கருணை உங்களுக்கு! இந்த பக்தனுக்காக இப்படி இறங்கி வந்திருக்கீங்களேன்னு சொல்லி மனமுருகி பிரார்த்திச்சாரு பூந்தானம். பிறகு ஒரு நாள் மகாவிஷ்ணு மகாலட்சுமி மட்டும்தான் பாகவதம் பாராயணம் செஞ்சதை பாராட்டினாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, இன்னும் ஒரு முக்கியமான நபரும் பூந்தானம் பாகவதம் பாராயணம் செய்ததை பார்த்து மிகவும் பாராட்டினாரு. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? வேற யாருங்க, அது நம்ம சிவபெருமானும் நம்ம பார்வதி தேவியும் தான். பூந்தானம் எப்பொழுதும் பாகவதமும் கையுமா தான் இருப்பார். தினமும் அதை படிப்பதும் சொற்பொழிவு செய்வதுமா இருப்பார். அவரது ஊருக்கு பக்கத்தில் கோட்டியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல சிவன் ஆலயம் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு திருவிழா நடக்குங்க. அந்த சிவன் மற்றும் பார்வதி ஆலயம் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு சில நாட்கள் தான் திறந்திருக்கும், பிறகு அது பூட்டப்பட்டுவிடும். அதே போல அந்த வருடாந்திர திருவிழா நடைபெற ஆரம்பிச்சது. பூந்தானமும் அந்த திருவிழாவுக்கு போனார். அங்கே சென்று அந்த குளத்தில் நன்றாக நீராடி விட்டு பிறகு சிவனையும் பார்வதியையும் நன்றாக தரிசனம் செய்து மனமாற வேண்டிக் கொண்டார். வழக்கம் போல அவருக்கு பாகவதம் பாராயணம் செய்யணும்னு தோணிடுச்சு. அங்கேயே தங்கி இருந்து பாகவதத்தை பாராயணம் செய்தார். அவர் பாகவதம் பாராயணம் செய்த பகுதி என்னன்னு பார்க்குறீங்களா? பாகவதத்தின் 10வது காண்டம் 60வது அத்தியாயம். அதில் ருக்மிணி தாயாரை ஸ்ரீகிருஷ்ணர் அவர்கள் பரிகாசம் செய்வது போல அழகாக கூறப்பட்டிருக்கும். அதனையே பாகவதத்தில் அவர் பாராயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு நிகழ்ச்சியை முடித்த உடனே நம்ம எல்லோரும் இப்போ ஒரு புஸ்தகம் படிக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு புக்கு படிக்கிறோம்னா ஒரு புக் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு குறிப்பை நம்ம வைக்கிறதுக்கு அடுத்த இந்த பகுதியில் தான் நம்ம நிறுத்தியிருக்கோம், அடுத்த வாட்டி நம்ம எடுத்து படிக்கும் பொழுது இந்த பகுதியிலேருந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளமாக வைப்போம் இல்லைங்களா? அதே போல் அவர் ஒரு அடையாளம் வைத்துவிட்டு அந்த பாகவதத்தை மூடிவிட்டார். மறுநாள் அதை பாராயணம் செய்யறதுக்கு எடுக்கிறாரு. அதே இடத்துல, அதாவது அதே 10வது காண்டம் 60வது அத்தியாயம் ருக்மிணி பரிகாசம் திரும்பவும் அதே இடத்துல நிற்கிது. சரி, நம்ம தான் இங்கே வச்சிருக்கோம் போல இருக்குன்னு திரும்பவும் பாராயணம் செல்றாரு. திரும்பவும் மறுநாளும் அதே போல நடக்குது. அந்த சிவன் ஆலயத்தின், அந்த சிவபெருமானின் ஆலயத்தின் திருவிழா முடியும் நாள் வரை தொடர்ந்து அதே இடத்தில் திரும்ப அந்த புத்தகத்தின் குறியீடு வைக்கப்பட்டே இருந்திருக்குங்க. இவருக்கோ சரி, எதற்கு நாம் விட வேண்டும்னா அங்கிருந்தே பாராயணம் செய்த ஆரம்பிச்சிருக்காரு. அந்த இறுதி நாள் விழா முடிஞ்ச உடனே சிவன் கோவில் பூட்டுவதற்காக எல்லோரும் விட்டாங்க. இவரும் நல்லபடியாக சிவபெருமான் மற்றும் பார்வதி தாயாரை வணங்கிவிட்டு அங்கிருந்து விடை பெற்றார். அப்பொழுது ஆற்றை கடந்து சென்றவுடனே அவருக்கு திடீரென்று ஞாபகம் வந்தது, அவர் பாகவதம் புத்தகத்தை சிவன் ஆலயத்திலே வைத்து விட்டது. உடனே அவர் என்ன செய்தார், வேகமாக சென்று அதை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவன் ஆலயத்தை நோக்கி வராரு. வரும் பொழுது பார்த்தீங்கன்னா சிவன் ஆலயம் மூடப்பட்டு விட்டது. எல்லா புறமும் மூடி இருக்கு. இவர் மட்டும் தன்னந்தனியாக அந்த வாசல்ல நின்றுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு யாரோ பேசுவது போன்ற குரல் கேட்குது. யார் பேசுகிறாங்க, சுற்றி முற்றி யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆலயத்தின் உள்ளே இருந்து குரல் கேட்குது. உடனே அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த துவாரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த சாவி போடக்கூடிய துவாரம், அது வழியாக அவர் பார்க்கும் பொழுது என்ன ஒரு அற்புதமான காட்சி! சிவபெருமான் மற்றும் பார்வதி தாயார், சிவகணங்கள் அனைவரும் அமர்ந்து கொண்டு இருக்காங்க. சிவபெருமான் பாகவதத்தை படித்து காட்டுகிறார். அதை பார்வதி தேவி மற்றும் சிவகணங்கள் அனைவரும் கண்ணில் நீர் வழியும்படி பக்தி பரவசத்தோட கேட்டுக்கொண்டு இருக்காங்க. இந்த பாராயணத்தை சிவபெருமான் முடித்த உடனே, பார்வதி
என்ன, இன்னைக்கு நான் பாராயணம் பண்ணது உனக்கு பிடிச்சிருக்கா என்று சிவபெருமான் கேட்க, பார்வதி தேவியோ நல்லா இருக்கு, ஆனால் பூந்தானம் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்னு பார்வதி தேவி சொல்ல உடனே சிவபெருமானும் ஆமாம், பூந்தானம் சொல்லும் பொழுது அது ரொம்ப அருமையாக இருந்தது, அதனால தான் நான் திரும்ப திரும்ப அதே அத்தியாயத்தில் அந்த குறியீடை வச்சேன் அப்படி என்று சிவபெருமான் சொல்வதை கேட்டவுடனே பூந்தானத்திற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கிருஷ்ணா என்று ஒரு முறை கத்தினார். கத்திய உடனே திரும்பவும் குனிந்து அந்த துவாரத்தின் வழியா பார்க்கும் பொழுது அங்கே யாருமே இல்லை. என்ன ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா! சிவபெருமான் மற்றும் பார்வதி தாயாரை பூந்தானம் அவர்கள் தன் மனித கண்களால கண்டிருக்காரு. இதிலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ளலாம். அனைத்து தெய்வங்களுமே ஒன்றுதான். யாருமே ஒருவரின் இன்னொருவர் தாழ்ந்தவரோ உயர்ந்தவரோ இல்லை, அனைவருமே சமம்தான் அப்படி என்று நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் அருளையும் பெற்றார் பூந்தானம் அவர்கள். அடுத்த பகுதியில் மீதி குருவாயூரப்பனின் லீலைகளை பூந்தானம் அவர்களின் வரலாற்றில் காணலாம். இந்த காணொளியை நீங்கள் கண்டதற்கு மிக்க நன்றி. ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். குருவாயூரப்பா சரணம். சிவபெருமானே சரணம். பார்வதி தாயே சரணம். கிருஷ்ணா சரணம். பூந்தானம் அவர்களே சரணம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த பகுதியில் குருவாயூரப்பனின் லீலைகள் தொடரும். தவறாமல் காணுங்கள்.